Hello friends, welcome to Psychology in Tamil and Dr. Jithendraa. So, இது இந்த வருஷத்தோடைய கடைசி Psychology in Tamil லைவ் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த 6 நாளாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு படியாக 2017லேருந்து 2018க்கு நம்ம எப்படி டிரான்சிஷன் பண்ணி போகிறது, நம்ம 2017ஓட விட்டுட்டு போக வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, 2018க்குள்ளே எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நம்ம புதுசாக முயற்சி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த 6 நாள் ப்ரோக்ராமில். இது இந்த 6 நாள் ப்ரோக்ராமுடைய கடைசி ப்ரோக்ராம். இதனுடைய மற்ற டாபிக்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கடந்த 5 நாட்களா 26ஆம் தேதி டிசம்பர்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த எல்லா டாபிக்ஸையும். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை போய் பார்த்துட்டு வரலாம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் அப்படின்ற விஷயத்துல நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ டெசிஷன் மேக்கிங் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றியும், நம்ம லைஃப்ல இதுக்கப்புறமா எப்படி நம்ம பிளான் பண்ணி நமக்கு எந்த கோல் வேணுன்றதை நிர்ணயிச்சு அதுக்காக டிராவல் பண்றது அப்படின்ற விஷயத்தையும் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ யூஸ்வலா எப்பயுமே பண்ற மாதிரி இந்த வீடியோலயும் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நான் இந்த கண்டென்ட்டை முதல்ல டெலிவர் பண்ணிடுறேன். உங்க எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இந்த 10 நிமிஷம் என்னோட கண்டென்ட்டை டெலிவர் பண்ண உடனே நீங்க ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்க அத்தனை கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வர கமெண்ட்ஸுக்கும் இன்னைக்கு பதிலளிக்க முயற்சி பண்றேன். ரைட்? ஸோ இன்னையோட கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். ஸோ டெசிஷன் எப்படி எடுக்கணும் லைஃப்ல. ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்ல எதுவுமே சரி தவறு கிடையாதுங்க. வாழ்க்கையிலயும் அதே தான். எதுலையுமே சரி தவறுன்றது எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கு சரியா இருக்கிறது இன்னொருத்தருக்கு தவறா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு தவறா இருக்கிறது இன்னொருத்தருக்கு சரியா இருக்கலாம். அதே மாதிரி தான் டெசிஷனும். டெசிஷன்றதுல ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இட் இஸ் a வெரி பர்சனல் திங். ஒவ்வொரு மனிதருக்கும் தான் எடுக்கிற டெசிஷன் அந்த மனிதருடைய பர்சனல் டெசிஷனா இருக்கணும். ஸோ டெசிஷன் மேக்கிங்கோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட டெசிஷன் முதல்ல உங்களுடையதா இருக்கணும். யாருடைய ஒப்பீனியன்னாலையும் உங்களுடைய டெசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. இவருக்காக நான் இந்த டெசிஷன் எடுத்தேன், அவங்க சொன்னதுனால இந்த டெசிஷன் எடுத்தேன் அப்படின்னு நம்ம என்னைக்குமே சொல்லக்கூடாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் லிசன் டு எனிபடி வைல் டேக்கிங் டெசிஷன்ஸ். அடுத்தது, டேக் இன்புட்ஸ். ஒவ்வொருத்தருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம். அதுல தவறே கிடையாது. ஆனா முடிவு மட்டும் நம்மள்தான் இருக்கணும். ஸோ அவங்களோட ஒப்பீனியன் நம்ம கேட்டுக்கலாம். இந்த வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்களா, நீங்க இந்த டிசிஷன் எடுக்கும்போது என்னென்ன காரணங்களை யோசிச்சீங்க நீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்கலாம். அதுல இருந்து அவங்க கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பட் அட் தி சேம் டைம் அந்த டெசிஷன் மேல அவங்களுடைய ஒப்பீனியன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுல நம்ம குறியா இருக்கணும். அடுத்தது, எந்த டெசிஷனுமே எமோஷனலா இருக்கக்கூடாது. கரெக்ட்? எமோஷனல் டெசிஷன் அப்படின்னு என்னன்னா, எனக்கு இது தோணுது அதனால நான் இதை செய்யறேன், எனக்கு எப்பயுமே இப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கட் ஃபீலிங், அதனால நான் இதை இப்படி செய்யறேன். எப்பயுமே மனசு சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நம்ம சினிமா ஸ்டார்ஸும் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய மூதாதைகளும் சொல்லியிருக்காங்க. அதனால நான் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்யறேன். இது அத்தனையுமே தவறான டெசிஷன் மேக்கிங். ஏன்னு கேட்டீங்கன்னா, காரணமே இல்லாம நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, நாளைக்கு அந்த முடிவு தவறா போச்சுன்னா அந்த முடிவு ஏன் தவறா போச்சுன்னு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா உங்க மனசு சொன்ன விஷயம் அது நீங்க எப்படி கொஸ்டின் பண்ண முடியும்? சோ நம்ம முடிவுகள் தவறா போகிற பட்சத்துல அது எதனால தவறா போச்சுன்னு நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால அது கண்டுபிடிக்க முடியும். சோ நம்மளுடைய எந்த டெசிஷனையும் நம்ம எமோஷனலா எடுக்கக்கூடாது அப்படின்றது அடுத்த பாயிண்ட். இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமோஷனலா டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாதுன்றது உண்மையா இருந்தாலும் எமோஷன்ஸையும் உங்கள் டிசிஷன் மேக்கிங்ல சேர்த்துக்கணும் அப்படின்றது முக்கியம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது, என்ன சொல்றேன் தெளிவுபடுத்திக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், அதற்கான காரணங்கள் எனக்கு தெரியாது, ஆனா அந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும், எனக்கு சினிமா பார்க்கறது பிடிக்கும், எனக்கு சினிமால வேலை செய்யறது பிடிக்கும்ன்றது இருக்கட்டுமே. ஸோ சினிமாலேயே வெற்றி பெறவங்க எத்தனை பேரு, நார்மலா வேலைக்கு போய் ஜெயிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா சினிமால வெற்றி பெறவங்க 0.001% இருப்பாங்க. நார்மலா வேலைக்கு போய் ஜெயிக்கிறவங்க ஒரு 5லேருந்து 10% மேல இருப்பாங்க. சோ கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா சினிமால ஜெயிக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆனா எனக்கு எமோஷனலா சினிமா கூட ஒரு கனெக்ட் இருக்கலாம். நான் சினிமால போய் ஜாயின் பண்ணணுன்றது என்னுடைய பேஷனா இருக்கலாம். என் வாழ்க்கையில நான் எதை திறந்தாலும் இந்த ஒரு விஷயத்த திறந்துடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல்டை நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கலாம். அது எந்த ஃபீல்டா வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஃபீல்டை நீங்க எமோஷனலா தான் சூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த சாய்ஸ் எமோஷனலா இருந்தாலும் அந்த சாய்ஸை நல்லா நீங்க யோசிச்சு பார்த்துட்டு எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சாய்ஸை நான் எடுக்க போறதுனால என் வாழ்க்கையில நான் எவ்வளவு கஷ்டப்பட போறேன்றதை நான் முன்னாடியே எனக்கு உணர்த்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணி போனேன்னா இது எனக்கு பிடிச்ச ஃபீல்டு தான்,
இந்த ஃபீல்டுக்குள்ள போலாமா வேணான்றமான்றதை பத்தி நான் யோசிக்கவில்லை. ஆனா இந்த ஃபீல்டுக்குள்ள நான் போனா என்னென்ன கஷ்டங்கள் பட போறேன் அப்படின்றத நான் லாஜிக்கலி யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதுதான் எமோஷனலா முடிவு எடுக்கக்கூடாது, ஆனா எமோஷன்ஸையும் முடிவுல சேர்த்துக்கணும் அப்படின்றது. ரைட். அடுத்தது, எல்லா முடிவுகளுமே தவறா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த முடிவு வேணா தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளியா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு மிகச்சிறந்த கம்ப்யூட்டர் புரோகிராமரா இருக்கலாம், ப்ரோக்ராமா இருக்கலாம். சோ நீங்க ஒரு பெரிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா கூட இருக்கலாம். ஆனா நீங்க எடுக்கிற முடிவும் தப்பா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உலகமே சாய்ஸ் பேஸ்டு தான், சான்ஸ் பேஸ்டு தான். எந்த சான்ஸ்ல இது வேணா எது வேணா நடக்கலாம். உலகத்துல இது நடக்கவே முடியாதுன்னு சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது எந்த ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட்டுமே லேண்ட்ல இருந்து லிஃப்ட் ஆகவே முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்த போது தூக்கினாங்க ரைட் பிரதர்ஸ். அப்படிதான் ஏரோப்ளேன்ஸ் பறந்தது. ரைட். சோ அது யாராலையுமே நடத்தி காட்ட முடியாதுன்னு சொன்ன விஷயமும் நடந்திருக்கு இந்த உலகத்துல. சோ எந்த விஷயம் வேணா சான்ஸ்ல நடக்கலாம். சோ எந்த விஷயம், எந்த டிசிஷன் வேணா தவறாவும் போலாம், சரியாகவும் போலாம். ஆனா அந்த டிசிஷன்ஸ் தவறாவோ சரியாவோ ஆகும்போது, சரியாயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தவறா போயிடுச்சுன்னா எதனால தவறா போச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரீசன் வச்சிருந்தோம்னா நம்ம அந்த டிசிஷனை நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எடுத்த டிசிஷனை வச்சு, இன்னைக்கு எடுத்த யூஸ் பண்ண மெத்தடாலஜியை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல எடுக்க போற எல்லா டிசிஷனுக்கும் நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லா டிசிஷன் மேக்கிங்குமே ஒவ்வொருத்தருக்கும், நான் பர்சனல்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்டைல் உருவாகும். வாழ்க்கையில மிகப்பெரிய பிசினஸ்மேன்ஸ் நிறைய பேர் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிலாசபி வச்சிருப்பாங்க. வாழ்க்கையில எல்லாமே இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கும் நீங்க எம்பிஏ புக்ஸுக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. ஆனா அவங்க சொல்ற விஷயங்கள் அவங்க பிசினஸ்க்கு ட்ரூவா இருந்திருக்கும். அது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிசினஸ்லயோ இல்ல உங்களோட துறையிலயோ நீங்க ஆழ்ந்த சிந்தனையை மேற்கொண்டு அந்த விஷயத்த ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியற சில நியூவான்சஸ், சில நுணுக்கங்கள் வேற யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் கரெக்டா இருக்கும். சோ நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் தேடி போகணும். செகண்ட், நம்ம யார் சொல்றதையும் கேட்க கூடாது, ஆனா அவங்களோட இன்புட்ஸை எடுத்துக்கணும். தேர்டு, நம்ம எப்பயுமே ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை யூஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுக்கணும். ஃபோர்த்து, எமோஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஆனா நம்ம எமோஷன்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கணும். எமோஷனலா டிசிஷன் எடுக்கக்கூடாது, ஆனா நம்மளோட எமோஷன்ஸையும் டிசிஷன் மேக்கிங்குள்ள எடுத்துட்டு வந்துக்கணும். அண்ட் ஃபிஃப்த், எந்த டிசிஷன்லயுமே சரி தவறு கிடையாது. ஸோ டிசிஷன்ஸை எடுத்து பார்த்து தவறு செய்தல் மூலமா மட்டும்தான் நம்மளால சரியான விஷயங்களை கத்துக்க முடியும். ரைட். ஸோ இன்னையிலேருந்து முடிவெடுக்கிறதுக்கு பயம் அப்படின்றத விட்டுருங்க. நான் ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அதே இன்னைக்கும் சொல்ல ஆசைப்படுறேன் நான். அதாவது இன்னைக்கு நான் உயிரோட இருக்கணும், நேற்றுக்கு இருந்த மாதிரியே நாளைக்கும் நான் உயிரோட இருக்கணும். நாளைக்கு நான் உயிரோட இருக்கும்போது எனக்கு தேவையான சாப்பாடும் இருக்கிற இடமும் என் ஃபேமிலியும் ப்ரொடெக்டடா இருக்கணும். இந்த விஷயங்கள் நிறைவேறினா போதும். ரைட். எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில முயற்சி பண்ணி பாருங்க. 60 வயசு ஆயிட்டு நீங்க உங்களுடைய கரியரை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 60ன்றது நான் சும்மா சொல்றேன், ஒரு 70 வயசு கூட வச்சுக்கோங்களேன். உங்களுடைய மரணப்படுக்கையில நீங்க இருக்கும்போது நீங்க எடுத்த டிசிஷன்ஸோட நீங்க எடுக்காத டிசிஷன்ஸ்னாலதான் உங்களுக்கு ரிக்ரெட் அதிகமா இருக்கும், வாழ்க்கையில சோகம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த 2018ல இருந்து நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னா, முடிவு எடுக்கிறதுக்கு பயமே இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட முயற்சி பண்ணி பார்க்கணும். 1000 ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு அப்புறமா பிறந்ததுதான் லைட் பல்ப். அதே மாதிரி நம்மளும் 1000 வாட்டி ஃபெயில் ஆகும், தப்பே இல்லை. 2018ல ஃபெயில் ஆகிறதே நம்மளுடைய டார்கெட்டா வச்சுப்போமே. 1000 வாட்டி ஃபெயில் ஆகிறேன், ஜெயிக்கிறது லக்கில் நடந்தா பரவாயில்ல, ஆனா நான் கண்டினியூஸா ஃபெயில் ஆகிட்டே இருக்க போறேன் அப்படின்றத ஒரு முடிவா எடுத்துப்போம். லைஃப்ல ட்ரை பண்ணிட்டே இருப்போம். இதுதான் நம்மளுடைய 2018 ஒரு முக்கியமான கோலா இருக்கணும். உங்களுடைய கோலை நீங்க எப்படி செட் பண்ணணுன்றதை பத்தி இப்ப சொல்லிடுறேன். இந்த 6 நாள் வீடியோவை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை உள்நோக்கி பார்த்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குன்னு பாருங்க. அந்த முக்கியமான விஷயத்துக்காக உங்க வாழ்க்கையை உங்களால டெடிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக உங்க வாழ்க்கையில நீங்க எதையுமே இழக்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த விஷயத்தை எடுத்து உங்க லைஃபை கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ண வேண்டியிருக்குன்றது அர்த்தம் ஆக்சுவலா உங்க வாழ்க்கையில. ஸோ நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. அதன் மூலமா நீங்க உங்க பேஷனை கண்டுபிடிப்பீங்க. அதன் மூலமா நீங்க உங்களுடைய லைஃபோட பர்பஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ரைட். ஸோ இன்னைக்கு 2 விஷயத்தை பார்த்துருக்கோம். ஒன்று டிசிஷன் மேக்கிங், இன்னொன்று கோல் செட்டிங். இதை பத்தின விவரமான வீடியோஸ், எலாங்கேட்டடான வீடியோஸ் ஃபியூச்சர்ல போடுறேன். இப்போதைக்கு இதோட இந்த டாபிக்கை முடிச்சுப்போம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இனிமேல் முயற்சி பண்றேன். ஹாய் ஹலோ சொல்ற அனைவருக்கும் ஹாய் ஹலோ.
எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துல இருந்து நீங்க இன்னும் நிறைய ட்ரை பண்ணணும், நிறைய புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய சந்தோஷங்கள் வரணும். அந்த சந்தோஷங்கள் உங்களுடைய முயற்சிகளின் பலனா இருக்கணும் அப்படின்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாட் ரியலி ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலா அது செத்தவங்கள தான் போய் கேட்கணும். எந்த உயிரோட இருக்க மனிதராலையும் அதற்கான பதில சொல்ல முடியாதுன்றது என்னுடைய கருத்து. நண்பர் கணேஷ் கந்தசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு எல்லா விஷயத்துலயுமே பிடிச்சிருக்கு, ஸோ என்னால் எந்த விஷயத்தை சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நிறைய விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை நோக்கி ஓடுங்க. அதாவது நான் எப்பயுமே வந்து கெரியரை சூஸ் பண்ற நண்பர்களுக்கு எப்படி சொல்லுவேன்னா, நீங்க எப்படி கெரியரை சூஸ் பண்ணணும்னா, இந்த வேலை எனக்கு யாரும் காசே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, எனக்கு சோறே போடலனாலும் பரவாயில்ல, பட்னி கடந்தாவது இந்த வேலையை நான் சந்தோஷமா செய்வேன் அப்படின்ற ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா அந்த வேலையை உங்க வாழ்க்கையா மாத்திக்கோங்க. முதல்ல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எல்லா கஷ்டங்களுக்கும் பே ஆஃப் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. ஆனா நம்மளுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கும் சின்ன சின்ன கம்ஃபர்ட்டுக்கும் நம்ம அடிமையாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நம்ம ஒரு வேலையை தேடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில நீங்க முன்னாடி போக போக நீங்க எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சோன்ற உங்க கேள்வி உங்க மனசுல முளைக்க ஆரம்பிக்கும். அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாகும். எமோஷன்ஸ் ஆர் குட் ஆர் பேட்னு கேட்டிருக்காரு மிஸ்டர் செம்பர்த்தி. எமோஷன்ஸ்ல குட் பேட்ல எதுவுமே கிடையாதுங்க. எமோஷனல்ல டிசிஷன் எடுக்கிறது தான் தப்பு. எல்லா மனிதர்களுக்கும் எமோஷன் இருக்கும். எமோஷன் அப்படின்றது ஒரு எல்லா அனிமல்ஸ்க்கும் இருக்க ஒரு விஷயம். ஹியூமன்ஸ் சொல்லு, எல்லா அனிமல்ஸுக்குமே இருக்க ஒரு விஷயம் எமோஷன் அப்படின்றது. ஸோ எமோஷன்ல எந்த தவறுமே கிடையாது. பட் அந்த எமோஷன்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாம நம்ம பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். டூ மச் ஆஃப் ஸ்பீக்கிங் ஹவு டு கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டிருக்காரு அதே நண்பர். எதனால நீங்க பேசிட்டே இருக்கீங்க? ஆக்சுவலா ஒரு வீடியோல இதுக்கப்புறமா பேசணும்னு இருக்கேன். ஆக்சுவலா இதை பத்தி ஏன் நிறைய பேர் அடிக்கடி கண்டினியூஸா பேசிட்டே இருக்காங்க, சில பேர் ஏன் பேசாம இருக்காங்கன்றது கூடிய சீக்கிரம் அதை பத்தின வீடியோ போடுறேன். அதுல உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். டாமினேட் பண்றவங்களே எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. இதுக்கு ஒரு ஆக்சுவலா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றதா இருக்கேன் நான். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இதை பத்தின விஷயங்களை தான் நான் சொல்லி தரதுக்காக இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய ஆபீசஸ்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சிலர் வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க, இன்னொருத்தர் எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறது, அடுத்தவங்கள தரந்தாழ்த்தி பேசுறது, அடிமையாக்கி பேசுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஈடுபடுறாங்க. ஸோ எப்பயுமே திட்டப்படுற இந்த நபர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி உருவாகிடுது. ஸோ அதுல இருந்து எப்படி வரணும், அவங்களுக்கு எதிர்த்து நம்ம எப்படி பேச ஆரம்பிக்கிறது, அவங்களை ஹர்ட் பண்ணாமே பேசணும், அட் த சேம் டைம் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எப்படி அவங்களுக்கு சொல்றது அப்படின்ற இந்த ட்ரைனிங்க்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அசர்ட்டிவ்னஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீங்க வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. நீங்க யூடியூப்ல போயிட்டு அசர்ட்டிவ்னஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும், நிறைய வீடியோக்கள் வரும், ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ அந்த வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம். அசர்ட்டிவ்னஸ் ட்ரைனிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால டாமினேட் பண்றவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்க முடியும். டெசிஷன் மேக்கிங்க்கும் வயசுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க பிரியங்கா. டெசிஷன் மேக்கிங்க்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. 60 வயசு 70 வயசுல இருக்கவங்க நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுத்திருக்காங்க. 10-20 வயசுல இருக்கவங்க நிறைய பேர் சரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஃபேஸ்புக்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு மார்க் ஜக்கர்பர்க் யோசிச்ச போது அவருக்கு வயசு 19 தான். ரைட், இப்போ நம்ம அது வழியா தான் பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வயசுக்கும் டெசிஷன் மேக்கிங்க்கும் பாசிட்டிவா எந்த ரிலேஷனும் இல்லை. ஆனா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க போக 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 உங்களோட டிசிஷன் மேக்கிங் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வர வர நீங்க அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. ஸோ அதனால உங்க டிசிஷன் மேக்கிங் பெட்டரா ஆகலாம். அட் த சேம் டைம் அது வேர்ஸாகவும் ஆகலாம். அதுவும் சில கேசஸ்ல நடந்திருக்கு. ஹவு டு இம்ப்ரூவ் மை மார்க்கெட்டிங் ஸ்கில், இதை பத்திலும் தனியான வீடியோக்கள் தாங்க பண்ணணும், அதை பத்தி யோசிப்போம். நிறைய நண்பர்கள் வந்து நிறைய கோட்ஸ் போட்டிருக்காங்க அவங்களுடைய கமெண்ட்ஸா. ஸோ அது எல்லாமே வந்து நிறைய கோட்ஸ் அதில் நல்லா தான் இருக்கு. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸே நீங்க திருப்பி படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படி படிச்சு பார்க்கும்போது வந்து இந்த சில கோட்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த எல்லா கோட்டை பத்தியும் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோட்ஸ் நிறைய இடத்துல வந்து செல்ஃப் கான்ட்ராடிக்டரியா இருக்கும். ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டு கான்ட்ராடிக்டரியா இருக்கும்.
அதுக்கும் இந்த டிசிஷன் மேக்கிங்க்கும் ஒரே சம்பந்தம் தான். உங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லைங்களா, டிசிஷன் மேக்கிங்ல டிசிஷன் எப்பயுமே நம்மள் தான் இருக்கணும்னு. அதே மாதிரி தான் இந்த கோர்ட்டும். ஸோ இந்த கோர்ட்டுக்கு எல்லாமே நம்ம வாழணும்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல நம்மளால எந்த விஷயத்தையுமே உருப்படியா செய்ய முடியாது. ஏன்னா ஒரு கோர்ட் சொல்ற மாதிரி இன்னொரு கோர்ட் சொல்லாது. அதனால இந்த கோர்ட்டெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம், பட் முடிவை நம்மள் தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்புக்கு நான் தனியாக கண்டக்ட் பண்றது இல்லைங்க சார். ஆக்சுவலாக வந்து மிஸ்டர் பிஎம்ஆர் தான் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு பண்ற எல்லா ஒர்க் ஷாப்ஸுமே அந்தந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து என்னை இன்வைட் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு போய் நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ன்ற இந்த செக்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ற நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் என்ன கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு போய் அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு நான் தனியாக இந்த ஒர்க் ஷாப்ஸும் பண்றது இல்லை, பட் ஃபியூச்சர்ல முடிஞ்சா பண்ண முயற்சி பண்றேன். ஆங்கர் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு பவித்ரா ஏமானந்த் கேட்டிருக்காங்க. இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருக்கேங்க மிஸ் பவித்ரா. நீங்க என்னோட யூடியூப் சேனல் போனீங்கன்னா அதுல உங்களுக்கு இதுக்கான தகவல் கிடைக்கும். சில்ட்ரனை எப்படி சைக்கலாஜிக்கலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மிஸ் ரம்யா கர்ணா. ஆக்சுவலா சில்ட்ரன் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பேரண்டா ஆகணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேரண்டிங் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதற்காக தான் நான் அதை பத்தின ஒரு புக் எழுதியிருக்கேன். அந்த புக்ல இருந்து நீங்க படிச்சு நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். இது மாதிரியான நிறைய புத்தகங்கள் இருக்கு பேரண்டிங்கை பத்தி. ஸோ அந்த மாதிரியான புத்தகங்களை நம்ம படிக்கிறது மூலமா நம்ம எப்படி பேரண்டா இருக்கிறதுன்றதை முதல்ல கத்துக்கலாம். ஸோ அதை கத்துக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்ச போதும். நம்ம குழந்தைங்க ஆக்சுவலா ரொம்ப அறிவாளிங்க. பேரண்ட்ஸ் நம்ம தான் இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பத்தி மிஸ்டர் நிமேஷ் பாலாஜி கேட்டிருக்காரு. கூடிய சீக்கிரம் அதை பத்தி ஒரு சீரியஸ் பண்றாங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க மிஸ்டர் முத்துக்குமார். அதை போய் பார்க்கலாம் நீங்க. புக்கு பேரு வந்து 7 Skills of Amazing Parents. நான் எழுதின புத்தகம். என்னுடைய வெப்சைட்லயும் இருக்கும் அந்த புத்தகம். நீங்க அமேசான்ல டைரக்டா போயிட்டு 7 Skills of Amazing Parents போட்டீங்கனாலும் என் புக் வந்துடும், இல்ல என்னோட பேர் போட்டீங்கனாலும் என்னோட புக்கு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட பூர்த்தி செஞ்சுக்கலாம். அகெயின் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். உங்களுடைய நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும். நினைச்ச விஷயம் உங்களுக்கும் நல்லதா இருக்கணும், இந்த உலகத்துக்கும் நல்லதா இருக்கணும். நம்ம எல்லாருமே இந்த 2018 இருந்து சந்தோஷத்தை நோக்கி டிராவல் பண்ணணும், நம்மளோட கோல்ஸை நோக்கி டிராவல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம கோல்ஸுக்காக நம்ம எதையும் கொடுக்க தயாரா இருக்கணும். ஏன்னா இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு இது மாதிரியான விஷயங்கள் நிறைய தேவைப்படுது. வேலையை நோக்கி நம்ம நகராம ஆண்டர்பிரினர்ஷிப்பை நோக்கி பிசினஸை நோக்கி நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா 2018 அப்புறமா சின்ன சின்ன பிசினஸும் சின்ன சின்ன ஆண்டர்பிரினர்ஸும் தான் பெரிய லெவல்ல ஃபிளரிஷ் ஆவாங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோட அடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் 5, 6, 7 ஜனவரி ட்ரெயினர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினராகவோ இல்லை லீடர்ஷிப் ட்ரெயினராகவோ இல்லை ஹெச்ஆர் ட்ரெயினராகவோ நீங்க ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.